ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க சாரி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. ஆனா என்ன இந்த படத்தோட கதை அப்படிங்கறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாலயோ மற்ற ஆன்லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா தன்னை வந்து காட்டிக்கணும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து போட்டோ எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை ஒரு போட்டோகிராஃபர் வந்து ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்றான். ஃபாலோ பண்ணி அவன் பொண்ணோட சாரி கட்டுற இதுல வந்து அவன் மயங்கி அந்த பொண்ணை வந்து பின்தொடர்றான். அந்த பின்தொடரும் போது அவனோட லைஃப்ல அந்த பொண்ணோட பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இவன் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு எங்க போனாலும் போட்டோ எடுக்கிறதும் அந்த பொண்ணை ரசிச்சுட்டு இருக்கிறதும் தான் வேலையா இருக்கான். இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுது. அதற்கப்புறம் இவனுடைய கண்மூடித்தனமான காதல் என்ன பண்ணுச்சு இந்த பொண்ண, அவனுடைய காதலன இல்ல இவன் என்ன ஆனா, இந்த ஹீரோ என்ன ஆனாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு அழுத்தம் திருத்தமா ஒரு வெறித்தனமான ஒரு காதல் வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு பையன் வச்சா என்ன ஆகும், அதே பொண்ணு வந்து இந்த மாதிரி பசங்க கூட பழகும் போது அந்த பொண்ணு எதிர்பாராத நிகழ்வுகளை வந்து எப்படி அது எதிர்கொள்ளும், அதை எப்படி அது சமாளிக்கும் அப்படிங்கறத வந்து அழுத்தம் திருத்தமா சூப்பரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ரொம்ப அழகா இருக்கு. கேமரா வந்து ஃப்ரேம் அழகா இருக்கு. நிறைய வந்து அடல்ட் சீன் உள்ள இருக்கு. அதனால நீங்க படம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தனியா நீங்க மட்டும் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த படத்தை பாருங்க. ஆனாலும் சொல்லப்பட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காதல் கண்மூடித்தனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காதல் எங்க போய் முடியும், அந்த காதல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, ஒன் சைட் லவ்வா இருந்தா என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், இந்த பையனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், மிக அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை வாட்சபிள் மூவி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.